அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அவர்களை அந்த ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு அதிகாரத்தை, இந்த பூமியில் அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்பினேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. அவங்களுடைய பிள்ளை பிச்சலங்களில் வரவங்க தான் இவங்கெல்லாம். நம்மளும் அதே பிச்சலங்களில் வர்றவங்க தான். நம்ம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தோம், அவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பூமியில் அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், மீட்டு எடுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நபிமார்கள்லாம் அவங்களுக்கு அதிகாரம் அல்லாஹ்வால் வழங்கப்படுது, அதிகாரம் கொடுக்கப்படுது. இந்த பூமியில் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. பாலஸ்தீனத்தை நீங்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நல்லடியார்களாக வாழுங்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறான். தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட நல்லடியார்களாக வாழுங்க. அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அதை நீங்கள் செய்யுங்க, எதை விட்டு உங்களை தடுத்தானோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய கட்டளை தௌராத்தில். இவங்க என்ன பண்ணாங்க? அதுக்கு நேர் மாற்றமாக செயல்பட்டார்கள். நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களையும் கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தொடர்ந்து நபிமார்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லைங்க. நமக்கு ஒரே ஒரு நபி தானே வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாம நாள் வரைக்கும் நமக்கு நபி அவங்க தான். அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு நபி மரணித்து விட்டால் அடுத்த நபி வந்துடுவார், அந்த நபி மரணித்து விட்டால் அடுத்த நபி. தொடர்ந்து நபிமார்கள் ஆயிரக்கணக்கான, வரலாறுகளில் குறிப்பிடப்படுகின்றது, ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தார்கள். அப்போ அல்லாஹ் அவங்கள சீர்திருத்தம் பண்ணணும், இந்த பூமியில் அவங்க நல்லவங்களா வாழணும், இந்த பூமியில் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கணும் அல்லாஹ் விருப்பப்பட்டான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சாங்க, நபிமார்களை கொலை செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பண்ணாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. சிலுவையில் அறைவதற்காக இன்னொருத்தரை பிடிச்சி கொண்டு போய் அரைஞ்சாங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நபிமார்களையும் கொலை செஞ்சோன்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒரு கட்டத்துக்கு மேலே அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இனிமேல் இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரபுகள்லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தோன்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம குலத்திலேருந்து வரலையே, எவ்வளோ திமிரு பாருங்க.